இது வந்து தற்காப்புக்காக வச்சிருக்கோம். ஏன்னா யாரோ திருமுருகன் காந்தின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ முற்றுகை போட்ட அண்ணன் வீட்டுக்கு வராரா, அதனால நாங்கள் நைட்டு 8 மணிலேருந்து இங்கே இருக்கிறோம். வருவார்னு பார்த்தா இது வரைக்கும் வரல. மணி வேற ஆகுது, பிரியாணி வேற ரெடி ஆகுது. மணி 7:30 இது வரைக்கும் வரல. சரி யாருன்னு பார்த்துட்டு போகலாம். எங்கள் ஊரில் வந்து அவர் வந்து முற்றுகை போராட்டன்றது யாருன்னு தெரியல. அவர் அதை பார்த்துருவான்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. பெரியாரை பற்றி சொன்னது சரிதான்றாங்க. இவர் மட்டும் தப்புன்ட்டு இவருக்கு என்ன இருக்குதுங்க? திராவிட கை குலுக்கிங்க என்ன வேலை இருக்குது? அதனால தான் நாங்கள் வந்து எங்கள் தோழர்கள் எல்லாமே இங்கே நிற்கிறோம். 100 பேர்ல அந்த பக்கம் ஒரு 50 பேர் கடற்கரைக்கா போயிருக்காங்க. அங்கங்க நிக்கிறாங்க. ஆமா 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 ஆமா. அது காவல்துறை வந்து அங்கேயே மறிச்சாங்கன்னா நல்லது. அதை இங்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்தா அப்புறம் நாங்க அதுக்கு தான் தற்காப்புக்கு வச்சுக்கோம். நாங்க செய்ய மாட்டோம். நீங்க எதுவும் தவறா எடுத்துடாதீங்க. நாங்க எதுவும் செய்ய மாட்டோம். இங்க தற்காப்புக்காக தான் வச்சிருக்கிறோம். ஏன்னா நாங்க வந்து அரசையும் காவல்துறையும் மதிக்கிறோம். அங்கேருந்து இங்க வந்துட்டா அப்ப நாங்க சும்மா இருக்க முடியாதுல்ல. அவங்க அங்கே நின்றுட்டா சரி, காவல்துறை அவங்க செய்வாங்க கரெக்டாக. காவல்துறை ஏன்னா அவங்க மறித்து அவங்கள அப்படியே வேலையில் ஏற்றி கூட்டு போயிடுவாங்க. இங்கே வந்தால் தப்பாயிடும். அது அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 30 அமைப்புலேருந்து எவ்வளோ 3000 பேர் வராங்கங்களா இல்லை 3 பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 3 பேர் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆள் இல்லை அங்கே யாருக்கு. சும்மா கூவிட்டு போக வேண்டியதான். ஏதோ பிஸ்கட் கிடைக்குதுன்ட்டு கூவிட்டு போனால் நாம் என்ன பண்ண முடியும்? என்ன சொல்கிறீங்க? பிஸ்கட் கிடைக்குதுன்ட்டு இப்படி அதுதான் சொல்றேன். அதனால வந்து அவங்க அதெல்லாம் ஆளு கிடையாது அவங்க. ஏன்னா இங்க நாங்க எவ்வளவு அமைப்பு இருக்கிறோம், எத்தனை பேர் இருக்கோம், எங்களுக்கு ஆதரவு எவ்வளவு பேர் இருக்காங்க. அதெல்லாம் நீங்க பாக்கணும். தமிழன் வந்து நீங்க வீழ்ச்சிக்கிட்டான், யாரும் தூங்கல. ஏன்னா உங்களுக்கு தெரியும் 8 மணில நாங்க இருக்கிறோம்னா அப்ப தமிழ் வந்து மாவட்ட செயலாளரும் இந்த ஏரியா மாவட்ட செயலாளர் வந்திருக்காரு. அப்ப எல்லாருமே தூங்காம நாங்க வீழ்ச்சிட்டு தான் இருக்கிறோங்க. அதனால அவர் பாவம், அவர் வேலையை பார்த்தானே நல்லா இருக்கும். தமிழ் தேசிய அமைப்புகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ் தேசிய அமைப்புகளும் இன்றைக்கி அண்ணன் சீமானுக்கு ஆதரவு நிற்கிறாங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடக தமிழர் பாதுகாப்பு இயக்கம் சொல்லிட்டு கர்நாடகா மாநிலம் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். என்ன காரணம்னாக்கா, சீமான் ஒரு தமிழ் தேசியவாதி. அண்ணன் சீமானுக்கு எப்போப்படி கருத்து முரண்பாடு எத்தனை அமைப்பு கருத்து முரண்பாடு இருந்தால் கூட இந்த சமயங்களில் வந்து தமிழனுக்கு தமிழன் ஆதரவு நிற்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழர் மண்ணு வந்து பெரியார் மண்ணு சொல்லிக்கணும். இந்த திராவிட கருஞ்சட்டை என்ன பண்ணுறாங்க, கருஞ்சட்டை இருந்து கொண்டு திராவிட அமைப்பு சேர்ந்தவங்கலாம் இது தமிழர் மண்ணில் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே தமிழர் இருக்கிறாங்க. ஆனால் கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கன்னட தேசியவாதிகளும் கன்னட அமைப்பினரும் வந்து அங்கேருந்து ஒரு அமைப்பும் ஒரு கட்சியும் யாரும் எதிர்ப்பு தெரிவிச்சது கிடையாது, எதிர்த்து பேச மாட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தான் நமக்கான சாபக்கேடு. இங்கேருந்து கொண்டே பிற மொழியை சேர்ந்தவர்கள் நமக்கு எதிர்ப்பாக இங்கே இந்த மனு எதிர்த்து பேசுகிறாங்க. இதை வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம். நாங்கள் அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக நாம் தமிழ் கட்சி மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய அமைப்புகளும் ஆதரவாக நிற்கிறோம். அதனால் நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். இது தற்காப்பு, எங்களுக்கு தற்காப்பு தான் வச்சுருக்கோம். ஸோ அது வந்து அரசாங்கமும் அவங்க நடவடிக்கை செய்ய தான் நல்லாயிருக்கும். ஸோ மீறி அவங்க உள்ளே வந்தாங்கன்னா எங்களுக்கான தற்காப்புக்காக நின்றுருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. திராவிடன் சொல்லிட்டு இருக்காங்களே, ஸோ திராவிடன் என்னன்னு சொன்னால் மலையாளி, தெலுங்கர், கன்னடம், பிற மொழியாளர் தான் திராவிடன்றாங்க. ஆனால் இந்த தெலுங்கு பேசுகிற மக்கள் மட்டும் ஏன் கொந்தளிக்கிறாங்க, எதிர்க்கிறாங்கன்னு தெரியல. இவங்க மட்டும்தான் இப்போ வராங்க. அந்த திருமுருகன் காந்தியை அவர் வேலையை பார்த்துட்டு ஒழுங்காக இருந்தால் ஓகே, பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டில் எல்லாம் வாங்க வாழுங்க, சந்தோஷமாக இருங்கன்னு தான் சொல்கிறோம். எங்களை ஆளுங்க நினைக்காதீங்க, இது உங்களுக்கு நல்லது இல்லைன்னு நினைக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. பிரச்சனைகளை மடமாத்துறதுக்காக தான் இந்த விஷயமே நடந்துகிட்டு இருக்க நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அதை பற்றிலாம் யாரும் பேசலை. இந்த பரந்தூரில் போய் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு யாருமே இவ்வளோ கூட்டத்தில் சேர்ந்து போய் போராடவே இல்லை. அண்ணன் வந்து சீமானனை போராட்டாங்க, எல்லாரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணாங்க. அதை பற்றி பேசுறதுக்கு யாருமே இல்லை. அதெல்லாம் மடமாத்துறதுக்காக தான் இந்த ஒரு செத்து போன ஒரு பெரியார் ஒரு வார்த்தையோட தூக்கி வச்சுக்கிட்டு இவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. பேசுறதுக்கு நிறையா இருக்குது, போராட்டத்துக்கு நிறையா இருக்குது. அப்போல்லாம் எங்கே போனாங்க இவங்களாம்? இங்கே சீமானை பற்றி பேசினா, சீமானை பற்றி ஏதாவது பேச வந்தால் அவங்களாம் பாப்புலர் ஆகலாம்ங்கிறதுக்காக சீமானை தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க. வரட்டும், $2 சோறு திங்கிறதுக்காக வராங்க. 200 கூலி வாங்கியிருப்பாங்க, அதுக்காக வராங்க. வரட்டும், அந்த 200 வாங்கிட்டு அவங்க போகட்டும். அவங்களுக்கான எல்லை வரலையும் அவங்க இருந்தாங்கன்னா நான் எச்சரிக்கிறேன் அவங்கள. அவங்களுக்குன்னு ஒரு போலீஸில் அவங்களுக்குன்னு ஒரு ரோடு கொடுத்துருக்காங்களா, அந்த ரோட்டு எண்டு வரலையும் அவங்க வந்தாங்கன்னா அதோட அவங்க திரும்பி போயிட்டோம். நைட் வந்து போலீஸும் அதான் சொன்னாங்க, அதோட திரும்பி போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் அதுக்கு வெயிட் பண்ணுறோம். அதை தாண்டி இந்த சைடு வந்தாங்கன்னா அது அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அவங்களுக்கான எல்லை வரலையும் அவங்க இருந்துட்டு அப்படியே திரும்பி போகிறது அவங்களுக்கு நல்லது. இங்கே வர்றதே அவங்களுக்கு தப்பு தான். இங்கே வரவே கூடாது. அவங்க எதுக்காக அவங்க இங்கே வரணும்? பெரியார் யார்? அப்படி என்ன பண்ணார் தமிழ்நாட்டுக்கு? அவர் பேசின பேச்சுக்கெல்லாம் திருப்பி நம்ம வாயில் சொல்லவே முடியாது. அதுவும் யாரும் கேட்கவே முடியாத வார்த்தைகளை அவர் பேசினார். அப்படியேப்பட்ட ஒருத்தருக்காக இப்போ மல்லு கட்டிக்கிட்டு இங்கே வர தமிழர்கள் இங்கே வரவே கூடாது. அதுதான் எங்களுடைய கருத்து.